ராமேஸ்வரம் அருகே காதலிக்க மறுத்த மாணவியை இளைஞர் வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உயிரிழந்த மாணவியின் உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சோனைமுத்தன். உயிரிழந்த மாணவியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க, சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. என்ன காரணம் சோனைமுத்தன்? வணக்கம். அதாவது இன்று காலை ராமேஸ்வரத்துல வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற மாணவி ஒருவரை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்பொழுது அந்த உறவினர்கள் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியான ஷாலினி என்பவர் இன்று வழக்கம் போல தன்னுடைய பள்ளிக்கு பள்ளி சீருடை அணிந்து கொண்டு தன்னுடைய வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதிக்கு வந்த இளைஞர் ஒருவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் எடுத்து அவரை சராமரியாக குத்தியுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஷாலினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அக்கம்பக்கத்தினர் சென்று அவரை இருசக்கர வாகனம் மூலம் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் ராமேஸ்வரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது அந்த ஷாலினுடைய உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான, அதாவது 100க்கும் மேற்பட்டோர் தற்போது தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து அந்த கத்தியால் குத்திய நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது போன்று இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்று வலியுறுத்தி தற்பொழுது அந்த சாலை மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகிறது. தற்பொழுது ராமநாதபுரம் ஏடிஎஸ்பி மற்றும் ராமேஸ்வரம் டிஎஸ்பி மற்றும் ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்டோர் அந்த போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். இருந்த போதிலும் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அந்த ஷாலினுடைய உடலை வாங்கவும் என்று கூறி தற்பொழுது வரை இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது தற்போது அந்த சாலை மறியல் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. வழக்கம் போல தன்னுடைய பள்ளி கனவுகளோடு சென்ற மாணவி ராமேஸ்வரத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி சோனைமுத்தன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. சரி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கோட்டாட்சியர் வரும் வரையில் எடுக்க மாட்டோம்.
ராமேஸ்வரம் அருகே காதலிக்க மறுத்த +2 மாணவியை இளைஞர் முனிராஜ் என்பவர் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது உயிரிழந்த மாணவியினுடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த குற்றவாளியை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து அவர்கள் காலையிலிருந்தே மறியல் மற்றும் போராட்டத்தில் முற்றுகை போராட்டத்திலலாம் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம திரையில் பார்த்து வருகிறோம். இந்த +2 மாணவி காலையில் பள்ளிக்கு செல்லும் போது இவர் இந்த ஒருதலை காதலால் தற்போது காதலித்து வந்த முனிராஜ் என்ற நபர் அவரை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். தற்போது அவருடைய உடல் பிரேத பரிசோதனை முடிந்து அவரிடத்தில் ஒப்படைக்க இருந்த நிலையில் தற்போது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. கள இடத்துல காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இருப்பினும் அவர்களுடைய ஒரே கோரிக்கை அந்த குற்றவாளியை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம திரையில பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்கள் சாலையில் அமர்ந்து கோரிக்கைகளை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.